ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கான கோல்டு ரேட்டு, அது கூடவே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோல்டு சேவிங்ஸ் வீடியோ தான். அது என்னென்னா, எந்த கடையில் நம்ம தங்கம் வாங்கினோன்னா அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அந்த கடையில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சம்மருக்கு அந்த கடையில் கோல்டுக்கு ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. அந்த ஆஃபர்லாம் என்னென்ன, எத்தனை மந்த் வரைக்கும் இருக்குது, அது எல்லாமே பார்ப்போம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங்ஸ் பற்றி, மணி சேவிங்ஸ் டிப்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே பிளேலிஸ்ட்டாகவே கூட இருக்குது. அதே மாதிரி ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டும் வீடு கட்டணும்னு ஆசை உள்ளவங்களுக்கு இருக்குது. அது எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்தலாம். இன்றைக்கி 21/5/24 1 கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா 6830 ரூபா. ஒரு பவுன் தங்கம் பார்த்திங்கன்னா 54,640 ரூபா. தங்க ரேட் நேர்த்தியை கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 1 கிராம் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா 99 ரூபா. நேர்த்தி 100 ரூபாய்க்கு மேலே இருந்தது, இன்றைக்கி 99 ரூபா. இதுதான் இன்றைக்கான கோல்டு ரேட்டு. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி கோல்டு ரேட் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோன்னா நம்ம ரேட் செக் பண்ணிக்கலாம். நேற்று ரேட்டு, இன்றைக்கி ரேட்டு. ஒரு வேளை இன்றைக்கி அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறையும். அப்போ எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம டெய்லி கோல்டு ரேட் பார்க்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறேன் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற கடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா EBK தங்க மாளிகை தான், தஞ்சாவூரில் உள்ள கடை. இது அப்போலேருந்து எங்களோட வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண கடை தான். இப்போ நானும் அங்கே தான் அதிகமாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே இப்போ சம்மர் ஆஃபர் போட்டிருக்காங்க. கடை நேம் பார்த்திங்கன்னா EBK தங்க மாளிகை. அங்கே என்ன சம்மர் ஆஃபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25% சேதாரத்தில் டிஸ்கவுண்ட்டு. அதாவது செய்கூலி சேதாரம் சொல்லுவாங்களே, அதில் சேதாரத்தில் 25% நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டாக தராங்க. ஏன்னா இப்போ செய்கூலி சேதாரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு நகை எடுக்க போனோம்னா அவ்வளோ செய்கூலி சேதாரம் போட்டு வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அதிக லாபத்தோடு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஃபர் யாரெல்லாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. இது கம்பல்ஷன் கிடையாது, என்னோடய சஜஷன். நான் இந்த கடையில் தான் ரீசெண்டாக சீட்டு போடுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சீட் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடையில் சம்மர் ஆஃபராக வெள்ளி பொருளுக்கும் செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பர்சன் கூட கிடையாது. ஸோ வெள்ளிலையும் பார்த்திங்கன்னா நான் நிறைய வெள்ளி பொருள் வாங்கியிருக்கோம். அவ்வளோ செய்கூலி சேதாரம் போட்டு தான் நாங்கள் வாங்கினோம். வெள்ளி பொருள் வாங்குறதோட அது செய்கூலி சேதாரம் கொடுக்கறது தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வெள்ளி பொருளை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு விளக்கு வாங்கணும், வெள்ளி கொலுசு வாங்கணும், குழந்தைங்களுக்கு வெள்ளி பொருள் வாங்கணும், இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர் உள்ள டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதிக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இந்த கடையில் எனக்கு தெரிஞ்சு சம்மருக்கு நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி வெள்ளி பொருட்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், வெள்ளி பொருளில் அதிகமாக காசு போடாதீங்க. தங்கத்தில் காசு போடுறது என்றைக்குமே நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வெள்ளி பொருளில் காசு போட்டிங்க அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். வெள்ளி பொருள் யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருந்தோன்னா கருத்து தான் போகுது. எங்கள் வீட்டில் என்னோடய மேரேஜுக்கு 50,000க்கு வெள்ளி பொருள் வாங்கணும். இப்போ அதை நான் விற்கிறேன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதை விற்கவே மனசு வரல. நான் அப்படியே எல்லாத்தையும் புதுசு பண்ணி பாப்பா கிட்ட தான் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வெளியில் காசு போடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதிகமாக வெளியில் காசு போடாமல் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கூட ஒரு 2,000 3,000 நீங்கள் அதை கோல்டு காயின்ஸாக வாங்கி வைங்க. கோல்டு காயின்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட்டு. உங்ககிட்ட வெள்ளி பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பானாலும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோல்டு காயின்ஸாக சேவ் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு காயின்ஸுக்கு அந்த மேக்கிங் சார்ஜ் செய்கூலி சேதாரம் எல்லாமே கம்மி தான். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா GST கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம நகைக்கு 17% 30% கொடுக்கறதுக்கு இதுக்கு 1.5% 2% கடை சேஞ்ச் ஆகும். கோல்டு காயின் வாங்கி வச்சோம்னா, இதே தங்க நகை வாங்கி வச்சு சேல் பண்ணோம்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவாங்க. செய்கூலி சேதாரம் எதுவுமே தள்ளி, அதே மாதிரி அழுக்கு இருக்குது, டஸ்ட்டுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தள்ளி இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. நாங்கள் வீடு கட்டுறப்ப விற்ற 15
75 பவுன் ரொம்ப கம்மியாக தான் வந்து விற்றோம். அதே இப்போ விற்றுருந்தோன்னா எங்களுக்கு டபுளாக கூட போயிருக்கும். இப்போ கோல்டு ரேட் நல்லா ஏறிடுச்சு. அதே மாதிரி வந்து எப்போ வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் நகையை சேல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் தான் சேல் பண்ணணும். அப்படி சேல் பண்ணால் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு லாபம் இருக்குது. நம்ம பாட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து அது லாஸு. எங்களோட சுச்சுவேஷன் நாங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. பட் அதுக்கும் சேர்த்து கண்டிப்பாக நாங்கள் கோல்டு வந்து வாங்கிடுவோம். பழைய நகையை நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 100 தடவை வந்து யோசிச்சுக்கணும். எப்போயுமே இந்த நகையை வந்து நம்ம சேல் பண்ணால் நம்மளுக்கு வந்து லாபமாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு இருந்தால் மட்டும் சேல் பண்ணுங்கள். எப்போயுமே பழைய நகையை வந்து கொடுக்காதீங்க. வேறு யாராவது பழைய நகை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கூட அதை நீங்கள் கம்மி ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து விற்கிறவங்க செய்கூலி சேதாரம் இல்லாமல் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேங்க்கில் ஒரு சில இடத்துலேருந்து வந்து நம்ம கம்மி ரேட்டுக்கு வந்து பழைய நகை வந்து வாங்க முடியும். அது மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வந்து நகை அருந்துடாமல் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கோல்டு காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லரி இது எல்லாத்துலேயும் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஜுவல்லரி ஷாப் அங்கேயே வந்து வாங்கியிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு ஜுவல்லரி ஷாப்பில் வாங்குறப்ப எங்களுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் வந்து இல்லாமல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷாப்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் வந்து ஜிஆர்டி, லலிதாலலாம் வாங்குறப்ப அவங்க பர்சன்டேஜ் வந்து 2%, 1.5% அந்த மாதிரி அப்பப்போக்குள்ளதை போட்டு தான் வந்து தருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நானும் ஒரு சில கோல்டு ஜுவல்லரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்க போகிறேன், எதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னு. ஆல்ரெடி நான் வந்து அந்த பிளானிங் வீடியோலாம் போட்டிருந்தேன். பட் வந்து அதில் எதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி தான் செய்யணும். அதே போல் நம்மளுக்கு ஒரு எய்ம் கோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே செஞ்சு சாதிக்க முடியும். ஸோ நம்ம இத்தனை பவுன் இத்தனை கிராம் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு ப்ரீ பிளானிங் வேணும் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து இத்தனை கிராம் இந்த வருஷத்தில் வந்து அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அக்ஷய திருதிக்கு எப்படி வந்து ஜுவல் வாங்கலாம், அதுக்கு வந்து இப்போயே வந்து ஒரு பிளான் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அதையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவையும் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஊரில் பார்த்தீங்கன்னா EBK வந்து 2 ஷோரூம் வந்து இருக்குது. கலெக்ஷன்ஸும் வந்து நல்லா இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள ஷாப் தான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே கலெக்ஷன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நான் அதனால் நிறைய வந்து நகை வந்து அங்கே வாங்கிட்டேன். என்னென்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத கூட தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நகை ஜுவல்ஸ் எல்லாமே அடகில் இருக்கிறனால கொஞ்சம் அதெல்லாம் திருப்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ வந்து நான் திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இது எந்தெந்த கடை அப்படிங்கிறது வந்து தனியாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் என்ன கோல்டு சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து 11 அந்த ஃப்ளெக்ஸி அதான் 11 மாத ஸ்கீமு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு பே பண்ணணும். இதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வந்து 500லேருந்து இருக்குது. 500ரூபாயிலேருந்து நம்ம கட்டலாம், 2000 கட்டலாம், 10,000 வரைக்கும் கூட கட்டலாம். நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டு போட்டு அதுக்குரிய கிராம்ஸ் எவ்வளோ சேர்ந்துருக்கோ 11 மாதம் முடிவில் நம்ம வந்து அதுக்குரிய நகையை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம செய்கூலி சேதாரம் வந்து பே பண்ணோம் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இது வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிறது தான், அமௌண்ட்டில் ஆட் ஆகிறதும் இருக்குது. நம்ம எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதில் வந்து சேர்ந்துக்கலாம். எதில் பெனிஃபிட் அதிகம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஷாப்லேயே வந்து குலுக்கு சீட்டும் இருக்குது. 500, 1000 நம்ம விருப்பத்துக்கு நம்ம சேர்ந்துக்கலாம். மந்த்லி வந்து கடையில் வந்து குலுக்கிறப்ப நம்ம பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதம் தான் கட்டியிருக்கோம், 2ஆம் மாதமே விழுந்துருச்சுன்னா அந்த 500 தான் நம்மளுக்கு வந்து மொத்தமாக அந்த 11 மாதம் முடிவில் வந்து எவ்வளோ வருமோ அதை வந்து நம்மளுக்கு மொத்த அமௌண்ட்டுக்குரிய நகையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் GST வந்து பே பண்ணி தான் வாங்கணும். அதாவது நான் குலுக்கு சீட்டு சொல்கிறேன் இல்லையா. ஆனால் இந்த 11 ஃப்ளெக்ஸி இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம வந்து அது மாதிரி பே பண்ண தேவையில்லை. செய்கூலி சேதாரம் GST மட்டும் போட்டு நம்ம வந்து நகையை வாங்கிக்கலாம். சம்மரில் உள்ள ஆஃபரை வந்து EBKல நீங்கள் பயன்படுத்தி அந்த 25% சேதாரத்தில் டிஸ்கவுண்ட்டும் செய்கூலி சேதாரமே இல்லாமல் வெள்ளி நகையும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட சஜஷன் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கடையில் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்களுக்கு எந்த கடை வந்து ஆப்டாக இருக்கோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு சீட் மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி உள்ள கடையில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.